Rotate the pre-images in each case as directed about the green point. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிரீன் பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த ப்ரீ இமேஜை ரொட்டேட் பண்ணணும். சரியா? இது நம்ம ரெண்டு விதமா போடலாம். ஆங்கிள் வச்சு போடலாம், இல்லைன்னா வெர்டெக்ஸ் வச்சு போடலாம். சரியா? ஒரு கிராஃப் மாதிரி வெர்டெக்ஸ் வச்சு போடலாம். நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன்னா வெர்டெக்ஸ் வச்சு சொல்லித்தரேன். ஆங்கிள் வச்சு சொல்லித்தரேன்னா ஆங்கிள் வச்சு போடலாம். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வெர்டெக்ஸ் வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிரீன் பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு ஆக்சிஸ் பிரிக்கிறோம். சரியா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று, ஒய் ஆக்சிஸ் ஒன்று நான் பிரிக்கிறேன். இந்த மூணுமே இருக்கிறதுனால நான் மூணுத்துக்குமே இந்த கோடு போட்டுக்கிறேன். இப்போ வெர்டிக்கலா இருக்கிறது, ஸ்டாண்டிங் லைனா இருக்கிறது என்னன்னா ஒய் ஆக்சிஸ், ஸ்லீப்பிங் லைனா இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ டோட்டலா எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 360 டிகிரி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இது ஒரு 90 டிகிரியே என்ன சொல்லுவாங்க, ஒரு குவாட்ரண்ட் இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இதெல்லாம் ஒரு கிராஃப் ஷீட் நம்ம எப்படி போடணும் அப்படின்றதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இந்த பாயிண்ட் இந்த பாருங்க, இது என்ன சொல்றோம், எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்றோம், இது எக்ஸ் பிரைம் ஆர் எக்ஸ் டேஷ்னு சொல்லுவோம், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், இது ஒய் பிரைம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எக்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் பாருங்க 1 2 3 4 பாசிட்டிவ்ல நம்ம போட்டுக்கணும். இந்த பக்கம் என்ன பண்ணணும், ஒரு மிரர் இமேஜ் மாதிரி நெகட்டிவ்ல போட்டுக்கணும். -1 -2 -3 -4. இங்க y இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், பாசிட்டிவ்ல 1 2 3 4 போட்டுக்கணும். பாருங்க இங்க இருந்து 0 இது. சரியா? இது 0. 0க்கு அப்புறம் இங்க கீழே என்ன பண்ணும், -1 -1 -2 -3 -4. சரியா? மைனஸ் தெரியுற மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் இது போட வேண்டியது இருக்கும். This is -1, இது -2 -3. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஏன்ற பாயிண்ட் எங்க இருக்குன்னு நம்ம நோட் பண்ணணும். பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் நம்ம பாயிண்ட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு, 0க்கு மேல இருக்கு. அப்போ 0, ஒய் ஆக்சிஸ் என்னது, இதுதானே ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் இஸ் 2. சரியா? எக்ஸ் ஆக்சிஸ்ல 0ல இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல 2ல இருக்கு. ஸோ 0, 2 அப்படின்ற பாயிண்ட்ல தான் என்ன இருக்கு, ஏ இருக்கு. இந்த பாயிண்ட் நோட் பண்ண நம்ம கத்துக்கணும். நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லாம் இது படிப்போம். பட் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆங்கிள் வச்சு போடுறது கஷ்டமா இருந்தா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்ற பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0, 2ல இருக்கு. இப்ப நம்ம கொஸ்டின் என்னன்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். சரி, கிளாக் வைஸ்னா என்னது, 90 டிகிரி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா எப்படி, கடிகார முள் சுத்துற மாதிரி, ஏதாவது கடிகார முள் இப்படிதானே சுத்தும். அப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன வரும், இந்த ஏன்ற பாயிண்ட் கரெக்டா 90 டிகிரி ரொட்டேட் ஆகி இங்க வரும். அப்போ நம்ம ஏன்ற பாயிண்ட் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 0, 2ல இருக்கு. இப்போ ரொட்டேட் ஆகும்போது ஏ பிரைம் எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே உல்டாவா எழுதிக்கணும். 90 டிகிரிக்கு அப்படியே என்ன பண்ணணும், மாத்தி எழுதிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் 2, 0ன்னு எழுதிக்கணும். புரிஞ்சுதா? இப்போ பாருங்க ஏன்ற பாயிண்ட் எங்க இருக்கு, இது எக்ஸ் ஆக்சிஸ் 0ல இருக்கு, ஒய் ஆக்சிஸ் 2ல இருக்கு. இப்போ அப்படியே நம்ம சுத்தினோம்னா என்ன ஆகும் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க, 2ல வந்துரும், ஒய் ஆக்சிஸ் 0ல வந்துரும். புரிஞ்சுதா? பாருங்க எக்ஸ்ல இருக்கிறதுக்கு மேல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ த பாயிண்ட் வில் கம், எந்த இடத்துல பாயிண்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ பிரைம் வரும். கிளாக் வைஸ்
அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணணும், அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கணும். சரியா? சில சமயம் பிளஸ் மைனஸ்லாம் மாத்த வேண்டியது இருக்கும். அப்போ ஒரு ஒரு சம்மு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பேசிக். இது இல்லாம நீங்க ஆங்கிள் வச்சியும் போடலாம். ஸோ எது புரிஞ்சதோ அத எடுத்துக்கலாம். இப்போ இந்த சம்மு போடும்போது உங்களுக்கு இன்னும் தெரியும் பாருங்க. இங்க என்ன இருக்கு 180 டிகிரி. 180 டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்னது அப்படியே எக்ஸாக்ட்டா பாதியா திருப்புறதுன்னு மீனிங். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப Bன்ற பாயிண்ட் இருக்குன்னா 90 டிகிரிக்கு மட்டும் தான் நம்ம இந்த மாரி குவாட்ரண்ட் சேஞ்ச் பண்றது அப்படிலாம் இருக்கும். இப்போ 180 டிகிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்ட்டா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, நமக்கு தேவை வந்து கிரீன் பாயிண்ட்டுக்கும் இந்த பிளாக் இந்த பிங்க் பாயிண்ட்டுக்கும் எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்ல இருக்கணும். சோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 180 டிகிரிக்கு மட்டும் இப்படி பாருங்க. இந்த கிரீன் பாயிண்ட்ல இருந்து இது எவ்வளவு பாயிண்ட்ல இருக்கு? சோ 1 2 3 அதே மாதிரி மேல 1 2 3 நம்ம போடணும். இது இன்னும் ஈஸி. வேற எப்படி போடலாம், இதே மாதிரி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 இது எக்ஸ் ஆக்சஸ். இது -1 -2 -3 -4 இது எக்ஸ் பிரைம். இது என்ன வரும் 1 2 3 4 ஒய் ஆக்சஸ். இது என்ன வரும் பாருங்க -1 -2 -3 -4. இப்போ இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு நம்ம லொகேட் பண்ணலாமா? சோ Bன்ற பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் எது? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ 3ன்ற இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் -2ன்ற இடத்துல ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. இது Bன்ற பாயிண்ட். இப்போ B டேஷ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி சேஞ்ச் த சைன். ஒன்லி சேஞ்ச் சைன். சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஆனா 90 டிகிரிக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே உல்டாவா மாத்திக்கணும். இங்க என்ன பண்றோம், சேஞ்ச் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். பாருங்க இதெல்லாம் ரொட்டேட் பண்றதுனால ஒரு இடத்துல இருந்து இது இப்படி ரொட்டேட் பண்ணும் போது என்ன ஆகும், கண்டிப்பா இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாறும். இங்க 180 டிகிரினா அப்படியே எக்ஸாக்டா திருப்புறோம். திருப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி சேஞ்ச் சைன். அப்போ பி பிரைம் என்ன வரும் பாருங்க, சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்க 3 இருந்தா -3, இங்க -2 இருந்தா 2. சரியா? 90 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் என்ன வித்தியாசம்னா 90 டிகிரினா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். 180 டிகிரினா சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ -3, 2 -3ன்றது என்னது, இதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் இதெல்லாம் ஒய் ஆக்சிஸ். -3 எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு, இங்க இருக்கு -3. அப்புறமா 2 ஒய் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு பாருங்க, இதுதான் ஒய் ஆக்சிஸ். 2 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு. சோ பி பிரைம் எங்க நமக்கு வரும்னா இங்க வரும் பாருங்க. எக்ஸாக்டா இது 1 2 இது 1 2. சரியா? அதாவது நம்ம கரெக்டா இது இது எல்லாத்துக்கும் சேர்த்து கோடு கிழிச்சோம்னா என்ன ஆங்கிள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். இது இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இது ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். கிளியரா? சோ 90 டிகிரி கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா 90 டிகிரினா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணணும். சில சமயம் சைன் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். நான் மற்ற சம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். 180 டிகிரினா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்லி சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இது அப்படியே போட்டுடணும். போட்டுட்டு எங்க வருதோ அதை மார்க் பண்ணிக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் 270 கவுண்டர் கிளாக் வைஸ். சோ இது நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 270 டிகிரி. 270 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. 360 டிகிரி -270 -90 டிகிரி வில் பி எவ்வளோ, 270 டிகிரியா? பாருங்க இந்த பாயிண்ட் என்னன்னா இந்த ஆங்கிள், எந்த ஆங்கிள் இப்படி மாத்துறது வந்து 270 டிகிரி வரும். சரியா? கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், கிளாக் வைஸ்னா இப்படி சுத்தணும், கவுண்டர் கிளாக் வைஸ்னா இப்படி சுத்தணும். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 270 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் வில் பி ஈக்குவல் டு 90 டிகிரி கிளாக் வைஸ். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நம்ம புரிஞ்சாதான் போட முடியும். சரியா? பாருங்க இங்க 270 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் பண்றதும் இந்த பக்கம் 90 டிகிரி கிளாக் வைஸ் பண்றதும் ஈக்குவல். 90 டிகிரி கிளாக் வைஸ் பண்றதும் ஈக்குவல். கிளியரா? சோ 270 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் வில் பி ஈக்குவல் டு 90 டிகிரி
கிளாக் வைஸ். அப்போ நம்ம இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 90 டிகிரி கிளாக் வைஸ். முதல்ல நம்ம இந்த பாயிண்ட இந்த இடத்த நம்ம பாயிண்ட் பண்றோம். சின்ற பாயிண்ட் எங்க இருக்கு? நம்ம இப்போ 270 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் என்ன பண்ணிட்டோம்? 90 கிளாக் வைஸ்னு பண்ணிட்டோம். இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு இந்த சின்ற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்றோம். சரியா? இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா 2-3 தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு புக்ல இருக்க சமய கொஸ்டின் கேட்டா பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ், இங்க இருக்கிறது என்னது எக்ஸ் டேஷ், இது என்னது ஒய் ஆக்சிஸ், இது ஒய் டேஷ். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 2 3 4, எக்ஸ் டேஷ்ல என்ன பண்ணணும்? -1 -2. இது பாயிண்ட் வந்து இது 0. நீ மேல கீழே எல்லா இடத்துக்கும் 0. இது -3, இது -4. சரியா? இங்க என்ன வரும்? 1 2 3 4. இங்க என்ன வரும் பாருங்க, இது விட்டுடக்கூடாது. 0க்கு பக்கத்துல இருக்கிறதா போடணும். -1 -2 -3 -4. நோட் பண்ணிட்டோமா? இப்போ அடுத்தது இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாக்குறோம். இந்த சின்ற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல -3ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு பாருங்க, இது அப்படியே இங்க ஒய்க்கு ஜாயின் பண்ணணும். -1ல இருக்கு. சரியா? எக்ஸ் ஆக்சிஸ் -3, ஒய் ஆக்சிஸ் -1. நம்ம அதை எப்படி எழுதுவோம்? -3, -1ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ நம்ம 90 டிகிரி கிளாக் வைஸ், 270 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி கிளாக் வைஸ். இது புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இங்க இருந்து இங்க போறது 270 டிகிரினா நம்ம இந்த பக்கம் கொண்டு போனோம்னா கிளாக் வைஸ்ல 90 டிகிரி. இப்ப என்ன பண்ணணும்? 90 டிகிரினாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு சேஞ்ச் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் வந்து -3 இருக்குது. இப்போ எக்ஸ் வந்து என்ன ஆயிடும்? -1 ஆயிடும். ஒய் வந்து என்னது? -3 ஆயிடும். பாருங்க, இது எக்ஸ், இது ஒய், இது என்னது? சி. ஸோ நவ் சி டேஷ் என்னவாயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -1 -3. புரிஞ்சுதா? இது அப்படியே உல்டாவா சேஞ்ச் பண்ணிக்கணும். -1 -3. இப்போ பாருங்க, 90 டிகிரினா எந்த குவாட்ரண்ட்டுக்கு போகுது பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல பாருங்க, y என்னது? y இஸ் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல பாருங்க, y எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. x எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு. ஸோ இது எங்க எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் குவாட்ரண்ட், இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கு? x இஸ் நெகட்டிவ், y என்னது? பாசிட்டிவ். சரியா? -v போட்டா நெகட்டிவ், +v போட்டா பாசிட்டிவ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? x நெகட்டிவா இருக்கணும், y பாசிட்டிவா இருக்கணும். அப்போ y வந்து நம்ம பாசிட்டிவா மாத்திக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ -1, எங்க இருக்குன்னு நம்ம பாக்குறோம். சரியா? -1ன்றது எக்ஸ் ஆக்சிஸ், 3ன்றது என்னது? ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த பாயிண்ட் எங்க ஷிஃப்ட் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் என்ன இருக்கும் பாருங்க, இந்த இதுக்கும் 90 டிகிரி நமக்கு வரும். சரியா? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைன் போட்டோம்னா இங்க 90 டிகிரி வரும். தட் இஸ் 90 டிகிரி கிளாக் வைஸ். அப்போ இது ஃபுல்லா நம்ம சுத்தி வந்தோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 270 டிகிரி வரும். கிளியரா? இது ஒரு கிராஃப் ஷீட். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் நம்ம பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறமா வெர்டிசைசஸ் நோட் பண்ணணும். இப்போ 90 டிகிரி வந்தா என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை சேஞ்ச் பண்ணிட்டு அது எங்க இருந்து எங்க போகுதுன்னு பார்க்கணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சேஞ்ச் 90 டிகிரினா என்னது? இங்க இருந்து இங்க போனா 90 டிகிரி. அதுவே இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போனா 180 டிகிரி. கிளியரா? அப்போ இங்க இருந்து இங்க போனாலும் நம்ம 90 டிகிரி என்ன பண்ணிக்கலாம்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா நம்ம பாத்துக்கலாம். இப்போ அங்க போகும்போது சைன் சேஞ்ச் மட்டும் பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரியா? இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்பீங்க, இங்க ஏன் நீங்க சைன் சேஞ்ச் பண்ணல அப்படின்னு. நீங்க 0 இருக்கிறதுனால நம்ம சைன் சேஞ்ச் பண்ணல, அவ்வளவுதான். 0க்கு சைன் இல்லைல்ல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா சேஞ்ச் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணும்போது பாருங்க, இங்க இருந்து இங்க குவாட்ரண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0 இருக்கு. இது சைனுக்கு சேஞ்சே இது வேண்டாம்.
இந்த ஜீரோக்கு சைன் சேஞ்சே வேண்டாம். அதுக்கப்புறம் இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான். ஸோ அதை வச்சு நம்ம போட்டுடலாம். கிளியர்? இது ஆங்கிள் வச்சு போடுறது ஈஸியா இருந்தாலும் நீங்க போடலாம். ஸோ திஸ் இஸ் அனதர் மெத்தட். அவ்வளவுதான். ஹையர் கிளாஸஸ்க்குலாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா இது ஆங்கிள் வச்சு போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இது மனப்பாடெல்லாம் பண்ண முடியாது. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் இது எக்ஸ், இது எக்ஸ் பிரைம், இது ஒய், இது ஒய் பிரைம். அதை நோட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, இங்க என்ன வரும்? 1 2 3 4. இந்த பக்கம் என்ன வரும்? -1 -2 -3 -4. இங்க என்ன வரும்? 1 2. பாருங்க, ஒய் இருக்க இடத்துல எல்லாமே பாசிட்டிவ் நம்பர். ஆனா ஒய் டேஷ்னா கீழே வந்தா என்ன வரும்? -2 -1 -2 -3 -4. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும். ஏன்ற பாயிண்ட் எங்க இருக்கு? ஏன்ற பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் எங்க? 2ல இருக்கு. சரியா? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் 2ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ் என்னது? 0ல இருக்கு. அப்போ 2, 0. இது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். இது என்னது? ஒய் ஆக்சிஸ். எப்படி இங்க 0 இருக்குன்னு பாருங்க. 0, இந்த 0 வந்து எக்ஸ் ஒய் எல்லாத்துக்குமே சேம். சரியா? பாருங்க, இந்த 2ன்றது பாயிண்ட் ஏ எங்க இருக்கு? 2ன்றது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருந்தா ஒய் வந்து நம்ம 0 போட்டுக்கணும். அடுத்ததா பின்ற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கு. 4 பாயிண்ட்ல இருக்கா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 4, ஒய் ஆக்சிஸ் என்னது? 0. இப்போ சின்ற பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் தான் முதல்ல பார்க்கணும். எக்ஸ் எங்க இருக்கு? -3க்கு கோயின்சைட் ஆகுது. அப்போ எக்ஸ்ன்றதுல 3ல இருக்கு, ஒய்ன்றது எப்படி இருக்கு? 2ல இருக்கு. சரியா? இப்போ இதெல்லாம் எக்ஸ், இதெல்லாம் ஒய். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கவுண்டர் கிளாக் வைஸ் சொல்லி. கவுண்டர் கிளாக் வைஸ்னா என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி வரணும். அதாவது இந்த ஃபிகர் வந்து இந்த குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். சரியா? இது பாருங்க, இது 90 டிகிரினா இது இந்த பக்கம் வந்ததுன்னா என்னது? இந்த பக்கம் 90 டிகிரி வந்துருமா? 90 டிகிரி. இப்போ இந்த ஃபிகர் என்ன பண்ணணும்? இந்த குவாட்ரண்ட், இது என்ன குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், இது என்னது? தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். சரியா? இப்போ இந்த ஃபிகர் எங்க வரணும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்த ஃபிகர் கவுண்டர் கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே திரும்பி எந்த குவாட்ரண்ட்டுக்கு வரணும்? செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, 90 டிகிரினாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஏ பிரைம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உல்டாவா எழுதிக்கணும். எப்படி? 0,2வா எழுதிக்கணும். ஸோ இதுல ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேஞ்ச் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அது ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ பி பிரைம் என்னது? அப்படியே உல்டாவா எழுதணும், 0,4. சி பிரைம் என்னது? அப்படியே உல்டாவா எழுதணும், 2,3. சரியா? இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் பார்க்கணும். இப்போ இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல என்ன பார்க்கணும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல பாருங்க, எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? எக்ஸ் வில் பி நெகட்டிவ். ஒய் எப்படி இருக்கணும்? பாருங்க, இதுதான் செகண்ட் குவாட்ரண்ட். எக்ஸ்ல இருக்கிறது நெகட்டிவ், ஒய்ல இருக்கிறது பாசிட்டிவ். அப்போ எக்ஸ் எல்லாம் நெகட்டிவ் பாருங்க, இது -0 நம்ம போட தேவையில்லை. இதையும் -0ன்னு போட தேவையில்லை. இங்க -2. அவ்வளவுதான். எக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கணும். ஒய் எல்லாம் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாமா? ஏ பிரைம் 0,2. 0ன்றது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கணும். 2ன்றது என்னது? இங்க ஒய்ல வந்து 2 மார்க் பண்ணணும். பாருங்க, இதுதான் ஒய்ல 2 மார்க் பண்ணணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஏ பிரைம். நெக்ஸ்ட் 0,4. பாருங்க, இது 0. இங்க ஒய்ல நம்ம என்ன மார்க் பண்ணணும்? 4 மார்க் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் பி பிரைம். சரியா? சி எப்படி இருக்கு பாருங்க, -2,3. எக்ஸ்ல -2ல இருக்கு, ஒய்ல எங்க இருக்கணும்? 3ல இருக்கணும். இங்க மார்க் பண்ணணும். This is what C prime.
ஸோ நம்ம இப்ப எல்லாத்தையும் ஜாயின் பண்ணினோம்னா நமக்கு என்ன வந்துடும், இதோட 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணினோம்னா என்ன அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்துடும். ஸோ இங்க ஸோ இந்த ஃபிகர் 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணா இந்த பக்கம் வரும். சரியா? கவுண்டர் கிளாக் வைஸ்னா என்னது, இப்படி ரொட்டேட் பண்ணணும். திஸ் இஸ் கவுண்டர். கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஆன்டி கிளாக் வைஸ். கடிகார முள்ளு போறதுக்கு ஆப்போசிட் சைட்ல. கிளியரா? ஸோ இப்போ 90 டிகிரி கிளாக் வைஸ் பார்க்கணும். ஸோ நான் இதை கீழே எழுதுறேன். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் என்னது நெகட்டிவா இருக்கணும், ஒய் ஆக்சிஸ் என்னது பாசிட்டிவா இருக்கணும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க இது ஏற்கனவே செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. நம்ம வந்து இது நோட் பண்ணலாமா? திஸ் இஸ் 1 2 3 4. இங்க என்ன வரும், -1 -2 -3 -4. இங்க 1 2 3 4. இங்க -1 -2 -3 -4. இப்போ 90 டிகிரி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா என்னது, அப்படியே கடிகார முள் சுத்துற மாதிரி இங்க சுத்தும். அப்போ இந்த இடம் ஒவ்வொன்றும் 90 டிகிரி. அப்போ இங்க இருக்கிறது நமக்கு எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறது அப்படியே சுத்தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நமக்கு வரணும். அது நம்ம எப்படி வருதுன்றது பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஏன்ற பாயிண்ட், அதாவது ஏன்ற பாயிண்ட் எங்க இருக்கு, எக்ஸ்ல எங்க இருக்கு பாருங்க. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் பிரைம், இது எக்ஸ், இது ஒய், ஒய்யும் இது ஒய் பிரைம். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏன்ற பாயிண்ட் எங்க இருக்கு, -1ல இருக்கு. -1 போட்டுக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸ் தான் முதல்ல போடணும். பீன்ற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ல இருக்கு. கம்மா போட்டு 2. சரியா? பாசிட்டிவ் பாயிண்ட்ல 2. ஸோ திஸ் இஸ் ஏன்ற பாயிண்ட் இங்க இருக்கு. அடுத்ததா பீன்ற பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. என்னது, அதுவே -1ல இருக்கு. அப்புறமா இங்க என்ன இருக்கு, 4ல இருக்கு. ஒய்ல எப்படி இருக்கு, 4ல இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ற பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. சீன்ற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு, -3க்கு நேரா இருக்கு. -3க்கு நேரா இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு பாருங்க, அப்படியே 2க்கு நேரா இருக்கு. நெக்ஸ்ட் டீன்ற பாயிண்ட் -3க்கு நேரா இங்க இருக்கு. அப்புறம் இங்க என்ன இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல 4 இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப நம்ம வெர்டிசஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டோம். இப்ப நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, 90 டிகிரி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா என்னது, இந்த மாதிரி சுத்தணும். அதுதான் 90 டிகிரி கிளாக் வைஸ். அப்போ இங்க 90 டிகிரி கிளாக் வைஸ் என்ன ஆகுது, இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வருது. 90 டிகிரினாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் என்ன பண்ணணும், உல்டாவா எழுதிக்கணும். சேஞ்ச் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் என்ன பண்ணிக்கணும், உல்டாவா எழுதிக்கணும். அப்ப ஏ பார்த்தோம்னா என்ன பண்ணணும், 2,1 எழுதிக்கணும். 2,-1 எழுதிக்கணும். பி என்ன எழுதிக்கணும், 4,-1 எழுதணும். சரியா? அப்படியே நம்ம உல்டாவா சேஞ்ச் பண்ணிக்கணும். 180 டிகிரி வந்தா என்ன பண்ணணும், சைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். சி என்ன பாத்தீங்கன்னா 2,-3. டி என்னன்னு பாத்தீங்கன்னா 4,-3. சரியா? ஃபர்ஸ்ட் சேஞ்ச் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த குவாட்ரண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு பாருங்க. 90 டிகிரினா இது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு மாறிடுச்சு. 180 டிகிரினா என்ன பண்ணும், செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து இது பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் செகண்ட், இது என்ன குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். இது ஃபோர்த் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம்.
அப்போ 180 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். அப்போ கிளாக் வைஸ்ல இங்க இருந்து என்ன ஆச்சு, இது இப்படியே இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ல இருக்கு. ஒய் எப்படி இருக்கு, எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ல இருக்கு. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். சோ இந்த செகண்ட் குவாட்ரண்ட், இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல என்னாச்சு பாருங்க, எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், எக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான். அதே மாதிரி ஒய்யும் என்னது பாசிட்டிவ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபைனலா ஏ பிரைமஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கும், 2,1. பி பிரைமஸ் 4,1. சி பிரைம் இது கமா, சி பிரைம் என்ன 2,3. டி பிரைம் என்ன 4,3. சரியா? இப்போ இந்த பாயிண்ட நம்ம இங்க மார்க் பண்ணணும். மார்க் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். 2,1. 2,1 எங்க வருது பாருங்க, 2,1 எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, ஒய் ஆக்சிஸ்ல 1. அப்போ இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ பிரைம். நெக்ஸ்ட் 4,1 பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல 4, ஒய் ஆக்சிஸ்ல 1. அப்போ இங்க வரணும். திஸ் இஸ் பி பிரைம். சி பிரைம் வந்து 2,3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, ஒய் ஆக்சிஸ்ல 3. இங்க வரணும். சரியா? பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் இது 2, ஒய் ஆக்சிஸ்ல 3. இங்க என்ன வரும், சி பிரைம். டி பிரைம் பாருங்க, 4,3. பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல 4, ஒய் ஆக்சிஸ்ல 3. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டி பிரைம். இப்போ இது எப்படி ரொட்டேட் ஆயிருக்கு பாருங்க, 90 டிகிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிருக்கு. கரெக்டா அப்படியே நம்ம அது எக்ஸாக்டா ரிஃப்ளெக்ஷன் மாதிரி போட்டுறக்கூடாது. இது வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா ரொட்டேஷன். அப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து சேஞ்ச் ஆக தான் செய்யும். சரியா? பாருங்க, நம்ம அப்படியே எக்ஸாக்டா நம்ம இந்த பக்கம் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி போட்டுடலான்னு போடக்கூடாது. திஸ் இஸ் ரொட்டேஷன். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம 90 டிகிரி எது கொடுத்துருக்காங்க அப்படின்றது நோட் பண்ணிட்டு தான் போடணும். அப்போ இந்த ஃபிகர் வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது 90 டிகிரி என்னது, கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா இந்த பக்கம் தான். இந்த ஃபிகர் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்தாச்சு. கிளியரா? இப்போ லாஸ்ட் 180 டிகிரி நம்ம என்ன பண்ணணும், 180 டிகிரி இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட். அப்படியே நம்ம என்ன பண்ணணும், ஒன்லி சேஞ்ச் சைன். சரியா? 90 டிகிரிக்கு தான் நமக்கு நிறைய வேலை. 180 டிகிரிக்கு அப்படியே ஆப்போசிட் சைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். இங்க பாருங்க, இது 1, 2, 3, 4. இது என்னது, இங்க இருக்கிறது என்னது, -1. இது -2, இது -3, இது -4. இங்க -1, -2. பாருங்க, இது எக்ஸ்னா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் என்னது, பாசிட்டிவ். இங்க இருக்கிறது என்னது, எக்ஸ் பிரைம். இதெல்லாம் நெகட்டிவ், -3, -4. இங்க என்ன வரும், 1, 2, 3, 4. சரியா? இது y, இது y பிரைம். இப்போ நம்ம நோட் பண்ணலாம். ஏன்ற பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏன்ற பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த இடம் பாருங்க, எது எதுவும் கோயின்சைட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? y வந்து -1, x பாத்தீங்கன்னா ஹாஃப் தான். அப்போ x பாத்தீங்கன்னா இங்க என்னது, ஹாஃப் தான். சோ ஹாஃப் போட்டுக்கலாம். ஹாஃப் -1. இது x, இது y. சரியா? பாருங்க, xல வந்து ஹாஃப் இருக்கு, yல வந்து -1ல கோயின்சைட் ஆயிருக்கு. இப்போ bன்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி எக்ஸ்ல பாருங்க -1/2, ஒய்ல பாத்தீங்கன்னா அதே -1 தான். சரியா? பாருங்க, -1னா இந்த பக்கமும் -1 இந்த பக்கமும் -1 தான். இங்க 2னா இந்த குவாட்ரண்ட்லயும் 2 தான், இந்த குவாட்ரண்ட்லயும் 2 தான். சின்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, எக்ஸ்ல -1. பாருங்க, இந்த நேரா கோடு கிழிச்சோம்னா -1ல இருக்கா, எக்ஸ்ல -1. ஒய்ல பாத்தீங்கன்னா இங்க கோடு கிழிச்சோம்னா -3. டின்ற பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ல எங்க இருக்கு, 1ல இருக்கு. ஒய்ல எங்க இருக்கு, -3ல இருக்கு.
ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஒன்லி சேஞ்ச் த சைன். அப்போ ஏ பிரைம் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் த சைன் தான். ஹாஃப்னா இங்க மைனஸ் ஆஃப், மைனஸ் ஒன்னுனா என்ன பண்ணணும் 1. சரியா? பி பிரைம் எப்படி இருக்கு, இங்க ஹாஃப்னா பிளஸ் ஹாஃப், மைனஸ் ஒன்னுக்கு நம்ம என்ன பண்ணணும் 1 போட்டுக்கணும். சி பிரைம் எப்படி இருக்கு, மைனஸ் ஒன்னுனா 1, மைனஸ் 3னா 3. டி பிரைம் எப்படி இருக்கு, 1னா மைனஸ் 1, 3னா மைனஸ் 3னா என்னது பிளஸ் 3. சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணு பாருங்க. இங்க பாசிட்டிவ் இருக்கு, இங்க நெகட்டிவ் போட்டோம். இங்க நெகட்டிவ் இருக்கு, இங்க பாசிட்டிவ். நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ். இப்போ நம்ம நோட் பண்ணலாமா எங்க இருக்குன்னு, ஏ மைனஸ் ஆஃப் 1 பாருங்க. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்ல மைனஸ் ஆஃப், இங்க ஒய் ஆக்சிஸ்ல 1. அப்போ ஏ பிரைம்ன்ற பாயிண்ட் இங்க இருக்கும். சரியா? ரிஃப்ளெக்ஷன் மாதிரி எழுதக்கூடாது, இது ரொட்டேஷன். ஏ பிரைம்ன்ற பாயிண்ட் இங்க இருக்கு. பி பிரைம் பாருங்க பிளஸ் ஹாஃப் 1 பாருங்க, இங்கதான் பிளஸ் ஹாஃப் 1, இங்க பாசிட்டிவ் நம்பர்ல இருக்கா, இங்க பிளஸ் ஹாஃப், இங்க 1. அப்போ இங்க இருக்கும். இது என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி பிரைம். சி பிரைம் பாருங்க 1,3, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, ஒய் ஆக்சிஸ்ல 3 இங்க இருக்கு. இது 0 மறந்துடக்கூடாது, இது எல்லாமே நடுவுல இருக்கிறது 0. சரியா? நடுவுல இருக்கிறது எல்லாத்துக்குமே 0. இங்கேயும் பாத்தீங்கன்னா இது 0 தான். பாயிண்ட் நடுவுல இருக்கிற பாயிண்ட் ரெண்டுமே கிளாஷ் ஆகுற பாயிண்ட் 0. இங்க 1 3. டி எங்க இருக்கு பாருங்க, -1. -1 எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு, 3 எங்க இருக்கு, மேல இருக்கு. இது சி பிரைம், இது என்னது டி பிரைம். சோ நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா, இதோட வெர்டிசைசஸ் நமக்கு தெரியும், இது அப்படியே மேல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதோட வெர்டிசைசஸ் நம்ம ஏ பிரைம், பி பிரைம், சி பிரைம், டி பிரைம் கரெக்டா நோட் பண்ணணும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி போடுறது புரியும் தெரியல. பட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். சரியா? இதெல்லாம் ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி அந்த மாதிரியான டெஸ்ட்ல இதெல்லாம் வரும். இப்போ 4 முடிச்சாச்சு. இதுக்கு நான் உங்களுக்கு சம்மரி மட்டும் கொடுக்குறேன். என்னென்ன பண்ணணும் அப்படின்றதும் நான் கொடுக்குறேன். புரிஞ்சிருந்தா எடுத்துக்கோங்க. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, 90 டிகிரி 90 டிகிரி ரொட்டேஷன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்ன வெர்டெக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மார்க் வெர்டெக்ஸ்னா என்னது, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிடணும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். சரியா? தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், செக் குவாட்ரண்ட் எந்த குவாட்ரண்ட் இருக்கோ அதை நம்ம செக் பண்ணணும். சரியா? பாருங்க, இது 4 குவாட்ரண்ட்னா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் எல்லா குவாட்ரண்ட்லயும் இருக்கும். எக்ஸ் இதுல பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். இந்த குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து நெகட்டிவ், ஒய் வந்து பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் ஆல்சோ நெகட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், ஒய் இஸ் நெகட்டிவ்.
பாருங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்க நம்ம என்ன பண்ணுவோம், 1 1 2 3 4ன்னு பாசிட்டிவ்ல நோட் பண்ணுவோம். இங்க என்னது -1 -2 -3. இங்க என்னது 1 2 3. இங்க என்னது -1 -2 -3. அப்போ இந்த குவாட்ரண்ட்ல என்னது, இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். இந்த குவாட்ரண்ட்ல என்னது எக்ஸ் பாசிட்டிவ், இது எக்ஸ் இது ஒய். இந்த குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ். இந்த குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ். சரியா? செக் குவாட்ரண்ட் அண்ட் சேஞ்ச் சைன். 90 டிகிரி, அது கிளாக் வைஸா இருந்தாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸா இருந்தாலும் சரி, கவுண்டர் கிளாக் வைஸா இருந்தாலும் சரி. இப்போ 180 டிகிரினா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மார்க் பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட், அது எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணணும். அப்புறமா ஒன்லி இன்டர்சேஞ்ச் சைன், ஒன்லி இன்டர்சேஞ்ச் சைனை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். சரியா? இங்க இன்டர்சேஞ்ச் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன பண்ணணும், எக்ஸ் இருக்கிறதுல ஒய் போட்டுறணும், ஒய் இருக்கிறதுல எக்ஸ் போட்டுறணும். இங்க வந்து என்ன பண்ணணும், பாயிண்ட மார்க் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ஒன்லி இன்டர்சேஞ்ச் தி சைன். தென் நம்ம மார்க் பண்ணினோம்னா யூ வில் பி கெட்டிங் 180 டிகிரி. சரியா? 180 டிகிரின்றது நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்ல மாட்டோம். கரெக்ட், டைரக்டா என்ன சொல்லிடுவோம், அப்படியே ஒரு பக்கமா திருப்பிடும். கிளியரா?